மக்களே, ஆந்திர மாநிலம் காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அக்ரஹாரம் அப்படிங்கிற அந்த கிராமத்துல ஒரு பாப்பா 2 வயசு பாப்பா காணாம போன அந்த ஜான்வி கேஸ்ல வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்பது வெளியே வந்திருக்குங்க. அதாவது ஜான்வி பாப்பா கூட ஒரு நாய் வந்து லாஸ்டா போச்சு இல்லைங்களா? அந்த பாப்பா காணாம போகும்போது அவங்களுடைய வளர்ப்பு நாய் கூட போச்சுங்க இல்லையா? ஸோ அந்த நாய் வந்து பாப்பா கூடவே இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பியும் அது வந்து வீட்டுக்கு வந்தது. அப்படி வந்த அந்த நாய் வந்து ஒரு மாரியா பண்ணி வந்து இறந்து போச்சு. இந்த நாயோடைய மரணத்துல சந்தேகம் இருக்கு. இந்த நாய்க்கு என்னதான் ஆச்சு அப்படின்ட்டு பலர் இங்க நம்ம வந்து கொஸ்டின் எழுப்பியிருந்தோம். ஸோ அதற்கேற்பவாறு போலீஸோ அந்த நாயோடைய உடம்ப வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பது வந்திருக்கு. அதுல அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரியுமா சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு? அந்த நாய் வந்து நேச்சுரலா தான் செத்துருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குங்க. இதை பத்தின இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து நான் சொல்ல போறேன். எந்த அளவுக்கு ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, நம்ம எல்லாருமே இந்த கேஸை பத்தி பேசும்போது கண்டிப்பா அந்த நாயோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படின்ற கேள்விகளை தான் இங்க நம்மள நிறைய பேர் வந்து அடுக்கி இருந்தோம். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்டதா இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் எல்லாருமே அதை தான் நம்ம வந்து எதிர்பார்த்து காத்திருந்தோம். இப்போ நாயோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பது வந்திருக்குங்க. அந்த ரிப்போர்ட்ல நாய் வந்து இயற்கையா தான் இறந்திருக்கு. அது உடம்புல பாய்சன் இல்ல, அதை யாரும் அடிக்கல, அது வந்து நேச்சுரலா தான் செத்துருக்கு அப்படின்ற மாதிரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்பது வந்திருக்குங்க. அந்த நியூஸை பத்தி நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும்போது அதுல வந்து சில தகவல்கள் என்பது நான் பார்த்தேன். ஸோ அதன்படி என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒருத்தர் சொல்றாரு, ஒரு நாய் வந்து சாக போகுதுன்னா அந்த சாக போற அந்த லாஸ்ட் 2 நாள் வந்து சரியா சாப்பிடாது, தண்ணி குடிக்காது, அப்படி இருக்கும் அந்த நாய் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை கேதர் பண்ணும்போது ஒரு நபர் சொல்லியிருப்பதாக நியூஸ் சேனல்ல வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு வந்து நம்ப தெரியலங்க. ஆனா இப்போ இந்த கேஸ்ல, ஜான்வி அவர்களுடைய கேஸ்ல அந்த நாய் இப்படி இறந்துருக்குன்னா நம்ப முடியுதுங்க. ஒரு நாய்க்கு எவ்வளவு லாயல்ட்டி இருக்குன்றது ப்ரூவ் ஆகுது. நாயனாலே நம்மளுக்கு வந்து எவ்வளவு பிடிக்கும். ஆனா இது போன்ற விஷயங்களை வந்து கேள்விப்படும்போது நாய் சூப்பர்ன்ட்டு தான் இந்த இடத்துல வந்து சொல்ல தோணுது. இது இன்னும் உங்ககிட்ட வந்து டெப்தா கடத்தணும்னா, அந்த நாய்க்கு வயசு என்ன தெரியுமா? 6 மந்த் தாங்க ஆகுது அந்த நாய். ஐ மீன் நாய் குட்டி அது. ஸோ அந்த நாய்க்குட்டி கரெக்டா அந்த ஜான்வி பாப்பா 6ஆம் தேதி காணாம போச்சு பாத்தீங்களா? அப்பவே அந்த நாயும் அந்த பாப்பா கூட சேர்ந்து காணாம போயிடுச்சுங்க. ஆஃப்டர் அந்த நாய் வந்து கரெக்டா செவ்வாய்க்கிழமை 9th அன்னைக்கு வீடு திரும்பிச்சு. ஈவினிங் போல வீடு திரும்பி அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்களுடைய துணியெல்லாம் வலிச்சுது. அந்த நாய் வந்து திருப்பியும் போயிடுச்சு. அப்படி திருப்பியும் போன அந்த நாய் மறாவது நாள் 10th அன்னைக்கு வீட்டுக்கு வந்தது. வீட்டுக்கு வந்த அந்த நாயை அங்க இருக்கக்கூடிய போலீஸார்கள் எல்லாருமே பிடிச்சு அதை வந்து சோதிச்சு அதுக்கு வந்து 11th அன்னைக்கு ரெஸ்ட் கொடுத்தாங்க. 11th அன்னைக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு 12th அன்னைக்கு அதோடைய கழுத்துல ஜிபிஎஸ் கருவியை வந்து மாட்டி செக் பண்ணாங்க. நாய் வந்து எங்க போகுதோ அந்த இடத்துல தான் பாப்பா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணாங்க. நாய் பல கிலோமீட்டர் தொலைவில் அந்த தோட்டத்துல வந்து சுற்றி திரிஞ்சுது, எல்லாம் பண்ணிச்சு. ஆனா அதால சரியா கண்டுபிடிக்க முடியல. வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா வீட்டு ஃபுல்லா மக்களா இருக்காங்க. நிறைய கூட்டமா இருக்காங்க. ஸோ பாப்பா ஒரு பக்கம் காணோம். சரியா சாப்பிட மாட்டேங்குது, தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது. அதுக்கு பிசிக்கலா பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிருக்கு நாய். ஸோ அவ்வளோ அட்டாச்மெண்ட்ல இருந்திருக்கு பாப்பா மேல அந்த நாய். ஸோ பாப்பாவை தேடி தேடி சாப்பாடு, தண்ணி, கிண்ணி எதுவுமே இல்லாம பிசிக்கலா ஒரு மாதிரி ஆகி கடைசியில் அந்த நாய் வந்து இறந்து இருக்கிறது உண்மையாவே மனசுக்கு வருத்தம் அளிக்குதுங்க. 14ஆம் தேதி அந்த நாய் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி சுற்றி திரிஞ்சு அலைஞ்சி நாக்கு வெளியே தள்ளி அது வந்து என்ன சாப்பாடு வச்சாலும் சாப்பிடல, தண்ணியும் குடிக்கலங்க. அது பாருங்க, அது எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்குன்னு பாருங்க. கிரேட்டுங்க உண்மையாவே நாய்கள்னு சொல்லும்போது. அது கடைசியில வீட்டாண்ட வந்து ஒரு மாதிரியா பண்ணின பிறகு போலீஸ் வந்து ஒரு கூண்டுல அதை வந்து சிறை பிடிக்கிறாங்க. அந்த கூண்டுல இறந்தபடி அந்த நாய் வந்து இறந்து போகுது. 14th அன்னைக்கு வந்து இறந்து போகுது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அந்த நாயுடைய பாடியை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பும்போது அந்த பாடியில இருந்து அந்த நாயுடைய பாடியில இருந்து சில பார்ட்ஸை மட்டும் எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்புறாங்க. எப்ப அனுப்பி இருந்தாங்க? 14ஆம் தேதி இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்தை வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணோம். நிறைய பேசியிருந்தோம். என்ன ஒரு நாயோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரதுக்கு இத்தனை நாள் ஆகுமா? என்ன கதை இது அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆக்ரோஷமா டென்ஷன் ஆகி திட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு வந்திருக்குங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். அதாவது அந்த நாயுடைய போஸ்ட்மார்ட்டம் அந்த செயல்முறைகள் என்பது எங்க நடந்திருக்குன்னா, வைசாக்ல ஒரு லேப்ல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் விஜயவாடாக்கு அனுப்பி அங்க சில விஷயங்களை சரிபார்த்து அதுக்கப்புறம் இப்போ போலீஸ் கையில கிடைச்சிருக்கு. போலீஸ் இப்போ வந்து பிரஸ்ல விட்டுருக்காங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து என்ன ஆக்சுவலா சொல்லப்பட்டிருக்குன்னா, நாய் டீஹைட்ரேட் ஆகி தான் செத்து போயிருக்கு. நேச்சுரல் டெத்து. நாயோடைய உடம்புல ஆய்வு செஞ்சு பார்த்ததுல எந்த ஒரு இன்ஜூரிஸும் கிடையாது. அதுக்கு எந்த ஒரு நோய் தாக்கமும் கிடையாது. ஸோ அது குழந்தை காணாம போன அந்த பிசிக்கல் மென்டல் டிஸ்டர்பிங்கால அது குழந்தைய தேடி 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 இறந்து போயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மீடியா சேனல்கள் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் செக் பண்ணியிருக்காங்க. அந்த நாயை குழந்தைய வந்து தூக்கிட்டு போன பிறகு அவங்க ஊர்ல எல்லா இடத்துலையும் செக் பண்ணியிருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய அவங்களுடைய நியூஸ் சேனல்ல வீட்டு முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் செக் பண்ணி
ஸோ நாய் வந்து இறந்து போயிருக்கிறது உண்மையாவே வருத்தம் அளிக்குது. நம்ம ஆல்ரெடி இதுல சில விஷயங்களை வந்து பேசியிருந்தோம். அது என்னன்னா, நாய் வந்து கண்டிப்பா குழந்தைய தேடி தேடி தான் டீஹைட்ரேட் ஆகி இறந்து போயிருக்கு அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோலயே பேசியிருந்தோம். ஸோ அதற்கேற்பவர் இப்போ ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இது கன்ஃபார்மா குழந்தையுடைய இந்த காணாம போன விவகாரத்துல ஒரு விஷயத்த நம்மளுக்கு கிளியர் கட்டா உணர்த்துதுங்க. குழந்தை கடத்தப்பட்டிருக்குன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அப்போ அந்த குழந்தைய வந்து போலீஸ் இதுல வந்து துரித நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த பாப்பாவை வந்து கூடிய விரைவில் வந்து மீட்டெடுக்கலாம்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களா இருக்கட்டும், எல்லாருமே நான் உட்பட எல்லாருமே பாப்பாவுக்கு நடந்திருக்கிறது ஒரு கடத்தல் தான். கிட்னாப் செஞ்சிருக்காங்க, பாப்பாவை கிட்னாப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருந்தோம். அது இப்போ ஊர்ஜிதமாயிருக்குங்க. ஏன்னா அந்த நாயோடைய உடம்புல ஏதாச்சும் விஷமத்தன்மையான ஸ்டேஞ்ச் எதனா இருந்திருந்தா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்திருக்கும். ஏதாச்சும் காட்டு விலங்குகள் காட்டு பக்கம் போனதால நாயை வந்து பாம்பு கடிச்சிச்சு, அந்த விலங்கு வந்து கடிச்சிருச்சு, அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட இதுல பொய்கள் வந்து சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருந்தா இப்போ வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துகிட்டு இருக்குமே. இல்ல அப்போ நாய்க்கு எந்த ஒரு காட்டு விலங்கும் பிரச்சனை கொடுக்கல. யாரும் அதுக்கு வந்து விஷ ஊசியோ இல்ல அதுக்கு விஷம் வச்சோ கொல்லல. நாய் குழந்தைய யாரோ ஒருத்தவங்க தூக்கிட்டு போன பிறகு அந்த குழந்தைய தேடி தேடி சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ஸோ பாப்பா ஜூன் 6ஆம் தேதி காணாம போனா அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம். கரெக்டா 11:30 11:40 ஸோ 11:40 வச்சுப்போமே. ஸோ பாப்பா 11:40 வந்து காணாம போகுதா? அப்படி காணாம போன அந்த பாப்பா கூட சேர்ந்து நாயும் கூட போயிருக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தோம். நாயும் காணோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு சிசிடிவி காட்சிகள் ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? பாப்பா ஓடும் பின்னாடியே நாய் ஓடும். அது ஒரு சிசிடிவி காட்சி. செகண்ட் ஒரு சிசிடிவி காட்சிகள் வந்து வெளியிட்டாங்க. கோயில் கிட்ட இருக்கக்கூடிய கேமரால நாய் வந்து சிக்கியது அப்படின்ட்டு. அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தை காணாம போன சில மணித்துளி அளவுகளே, அதாவது சில மினிட்ஸ்லயே அந்த நாய் வந்து அங்க இருக்கக்கூடிய கோயிலாண்ட சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. அப்போ பாப்பாவ இந்த 12:42 மணி அளவுல அதுக்கு முன்னாடி ஐ மீன் இந்த 11:42 இந்த 12:42 அப்படிங்கிற இந்த கேப்புக்குள்ளேயே யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்ல தான் பாப்பாக்கு என்னவோ நடந்திருக்கு. ஸோ போலீஸ் இந்த இடத்துல வந்து இந்த டைமிங்கை ஸ்பெசிஃபை பண்ணி அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளை விசாரிச்சாங்கன்னா மேபி இதுல வந்து துப்பு துலக்கலாம், எவிடன்ஸ் கிடைக்கலாம். அவங்க சொல்றாங்க அங்க முந்திரி பழங்கள் பெருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து அவங்களுடைய ஊருக்கு புதுசா வருவாங்க. அந்த காட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜான்வி அவர்களுடைய வீடு இருக்கு பாத்தீங்களா? அந்த குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுக்கு பக்கத்துல காடு என்பது இருக்கு. அந்த காட்டுல முந்திரி தோப்பு என்பது இருக்கு, மாம்பழங்கள் என்பது இருக்கு, பலாப்பழங்கள் என்பது இருக்கு. இவற்றையெல்லாம் பெருக்குவதற்கு வேறொரு நபர்கள் அந்த ஊருக்கு வருவது பழக்கம் என்பது சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த டைம்ல யார் வந்திருக்காங்க, ஏது வந்திருக்காங்கன்ட்டு போலீஸ் விசாரணை செஞ்சா கண்டிப்பா பாப்பாவை கண்டுபிடிச்சிடலான்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதுல வந்து பல்வேறு தகவல்கள் வந்து சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இதை வந்து ஆல்ரெடி போன வீடியோல நான் பதிவு பண்ணியிருந்தேன். பாப்பா கடத்தப்பட்ட இந்த சம்பவத்துல பாப்பாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுல வந்து இது போன்ற இந்த முந்திரி கொட்டைகளை வந்து பொறுக்க வந்தவங்க தான் அந்த பாப்பாவை வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கிட்னாப் குழுவை போலீஸ் இப்போ விசாரிச்சுட்டு வராங்க, தொடர்ந்து விசாரிச்சுட்டு வராங்க. எனி டைம் பிரேக்கிங் நியூஸ் வரலாம் அப்படின்ட்டு எப்படி ஆந்திர பிரதேஷ்ல இருக்கக்கூடிய சில சோசியல் அந்த நியூஸ் சேனல் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருந்தேன். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் பாப்பா கிட்னாப் செய்யப்பட்டிருக்கலாம்ன்றது மட்டும் இந்த இடத்துல 100% நம்பப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே கேட்டோம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டோம். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துச்சு. நாய் நேச்சுரல் டெத்ன்னு தான் வந்திருக்கு. ஸோ போலீஸ் அடுத்த கட்டமா என்ன செய்ய போறாங்க? ஸோ இதை தான் உற்று நோக்கக்கூடிய விஷயங்களா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ரிப்போர்ட்ஸும் கையில கிடைச்சாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே ஓரளவுக்கு எவிடன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ போலீஸ் என்ன துரித நடவடிக்கைகள் எடுக்க போறாங்கன்றது தெரியல. கண்டிப்பா போலீஸ் இதுல கொஞ்சம் கூட அலட்சியம் காட்டவே கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லா ரிப்போர்ட்ஸும் கையில கிடைச்சிருச்சு. ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கி ஏன் மாநில அளவுல ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்கி பாப்பாவை வந்து கண்டுபிடிச்சு தரணுங்க. ஏன்னா எல்லாருடைய நம்பிக்கை, எல்லாருடைய ப்ரேயர்ஸ் இந்த இடத்துல வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. அத்தனை பேர் அவங்களுடைய சொந்த சாமியை கும்பிட்டுட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க ஆதங்கத்தோட கஷ்டப்பட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு பயங்கரமா வலிக்குது. கடவுளே அந்த குழந்தை கிடைச்சிடாதா பிஞ்சு. அவ்வளவு கஷ்டமா இருக்கு அந்த குழந்தைய வந்து நினைச்சு பார்க்கும்போது. அவங்க ஃபேமிலி எல்லாம் அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஓடக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளை நம்ம பார்த்தா அந்த பிஞ்சு ஓடக்கூடிய அந்த விஷயங்கள் பார்க்கும்போது மனசெல்லாம் அப்படியே ரணமாகுதுங்க. உண்மைதானே? தொடர்ந்து நம்மளுடைய சாமி கிட்ட நம்ம வந்து பிரார்த்தனைகளை வந்து முன்வைப்போம். கண்டிப்பா அந்த பாப்பாக்கு வந்து ஒன்றும் நடந்திருக்காது. அது கூடிய சீக்கிரத்தில் கிடைக்க தான் போகுது அப்படின்ற இந்த பாசிட்டிவ் மைண்ட் தாட்டோடய நம்ம இருப்போம். சாமி கிட்ட வந்து தொடர்ந்து ப்ரே பண்ணுவோம். கண்டிப்பா பாப்பா கிடைக்க போகுது. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த ஒரு அப்டேட்ல இந்த குழந்தை சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த ஒரு அப்டேட்ஸ்ல வந்து நான் உங்களை பார்க்குறேன். பாய் நண்பர்களே.